ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் மேட்ரிக்ஸ் இன்ஸ்டியூட். இன்னைக்கு நம்ம இந்தியாவோட ஐபிஓ மார்க்கெட்டு, ஸோ அதில் இருக்கக்கூடிய ஸ்பெகுலேஷன் எப்படி கேபிட்டல் எரோட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பேசிக்காக இந்த ஐபிஓன்றதே பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் அன்டெஸ்டட் கம்பெனிஸும் மார்க்கெட்டுக்கு வரும். ஒரு சில நேரங்களில் நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பிஸ்னஸஸ் அதிகமாக அவங்களோட ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் இருக்கக்கூடிய கம்பெனிஸ், பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸும் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகும். இதில் பார்ட்டிசிபென்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸும் இருப்பாங்க, ரீட்டைலும் இருப்பாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு பிளே புக்கே வேற. அவர்கள் இருக்கக்கூடிய அந்த கேபிட்டலை வச்சு அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் பிளேயர்ஸாகவும் இருப்பாங்க, ஒரு சில நேரங்களில் லாங் டேர்ம் பிளேயர்ஸாகவும் இருப்பாங்க. ஸோ இதை வாரன் பஃபட் பார்த்தீங்கன்னா அந்த ஐபிஓ மேலே பெருசாக ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு இன்வெஸ்டர். இந்த ஓராக்கல் ஆஃப் ஒமாஹான்னு சொல்லக்கூடிய அவர் பார்த்தீங்கன்னா டெஸ்டட் கம்பெனிஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவார். கிட்டத்தட்ட ஆப்பிளில் கூட பார்த்தீங்கன்னா அவர் அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் தான் பண்ணார். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நிறுவனங்கள் உடைய ஐபிஓ பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை கொடுத்துருக்கு முக்கியமாக முதலீட்டாளர்களுக்கு. இதில் முதலாக பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க்கு. எஸ் பேங்க் ஐபிஓலேருந்து வெளியில் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பேங்காக இருந்தது. பட் உள்ளே இருக்கக்கூடிய சில டிஃபிகல்ட்டிஸ், அந்த பேங்க்ல இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் பண்ண டிஃபிகல்ட்டிஸ்னால அந்த பேங்க்குடைய ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெட்டரேஷன் ஆகி அந்த பேங்க்கோட ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா 381 ருபீஸ்லேருந்து அடுத்த ஒரு வருஷத்தில் 82 ருபீஸ்க்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆர்பிஐ கன்சோர்டியம் ஆஃப் பேங்க்ஸ் வச்சு கேபிட்டல் இன்ஜெக்ட் பண்ணாலும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம சில டெஸ்டட் கம்பெனிஸே ஒரு சில காலகட்டத்தில் சில தவறான டெசிஷன்ஸ் இருக்கக்கூடிய நிலைமையில இருந்து அந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி கீழே போகிறதோ இல்லை அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் முக்கியமாக கீழே போகிறதோ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ரெண்டாவது விஷயம், இப்போ ரீசெண்டாக இப்படி ஒரு கேபிட்டல் ஏரோடான கம்பெனி பார்த்தீங்கன்னா ஓலா எலக்ட்ரிக் மொபிலிட்டி லிமிடெட். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஐபிஓ வெளியிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7,500 கோடிக்கு வெளியிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு பிஒய்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு கருதப்பட்ட ஒரு நிறுவனம். அது நல்ல ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுத்தாங்க. இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா மக்களும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் க்ரோத் நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த ஷேரோட மதிப்பு 76 ரூபாய்க்கு இஷ்யூ பண்ணால் கூட, ஃபேஸ் வேல்யூ 10 ருபீஸில் வச்சு பண்ணால் கூட 160 ரூபா வரைக்கும் போச்சு அந்த ஷேர். பட் நிறையா கேஷ் அவங்க பேர்ன் பண்ணனால பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி அவங்களால ரீச் பண்ண முடியல. கிட்டத்தட்ட ஒரு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டபிலிட்டின்னு சொல்லக்கூடிய நெட் ப்ராஃபிட் இல்லை, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டபிலிட்டின்னு சொல்லக்கூடிய லெவல் கூட அவங்களால வர முடியல அந்த டைமில். அப்போ அந்த ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர கீழே போச்சு. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 57 ருபீஸ்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இது அவங்களுடைய அந்த காம்படன்ஸ் இல்லாததை குறிக்குது. ஸோ இப்போ இன்வெஸ்டர்ஸ் இதில் பாதிக்கப்படுறாங்க. இது எப்படி நம்ம அணுகலாம்? இதை நம்ம ப்ராட் மார்க்கெட்டில் பார்க்கலாமா, இல்லை நம்ம ஐபிஓ இருக்கக்கூடிய கம்பெனிஸை நம்ம செலக்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நம்ம முதலீட்டாளர்கள் அணுகக்கூடிய இடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசஸ் அவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி பஃபட் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, the stock market is a device for transferring money from the impatient to the patient-ன்னு சொல்கிறார். ஸோ ஒரு பேஷண்ட்டான இன்வெஸ்டர், அதாவது ஒரு வேல்யூ இன்வெஸ்டர்னு சொல்லக்கூடியவர் ஒரு நல்ல பிஸ்னஸை கரெக்டான ரேட்டில் வாங்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாருன்னு சொல்லி அவர் முடிக்கிறாரு. இந்த வேல்யூ இன்வெஸ்டிங்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அதுதான். அவர் எடுக்கக்கூடிய பிஸ்னஸஸ் ஒரு குவாலிட்டியான பிஸ்னஸை ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் வாங்கக்கூடிய லெவலில் ஒரு முதலீட்டாளர் இருந்தார்னா அவர் அப்சைடுன்றது அவருக்கு நல்லா இருக்கும். பட் இதில் கூடிய சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5000 ஸ்டாக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்ஸில் நம்ம இதை பிக் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால தான் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறோம். இதை பற்றி நம்ம நிறையா பேசுவோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.